சரி போலாம் போ. அது யாருன்னு பாரியா? எங்க இருந்து வராங்களா? எங்கேயா போயிட்டு வரீங்க? ஐயா பழனிக்கு போயிட்டு வர்றேன், பொண்ணுக்காக வேண்டுதல். அனுப்பிடுயா. போ போ போ. என்னாச்சு? கடன் பிரச்சனை சார். பணம் கொடுத்தவன் காலைல வந்து மிரட்டி போயிருக்கான். கொடுத்துலான்னு பணத்தெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாரு. அவரு நேரமான தெரியல, நேத்து நைட்டே யாரோ பணத்தெல்லாம் கலாவணி போயிட்டாங்க. அவரும் பயந்து போய் நாண்டுட்டு செத்து போயிட்டாரு. சண்டாளம் பாவி, என் புருஷனை கொன்னுட்டியடா. நெசமாவே பணம் தொலைஞ்சு போச்சுன்னு சொன்னாரே. விடுமா தலைமணி, நீ கேட்டியா? என் புருஷன் செத்து போயிட்டாரேடா. நீ யாடா குடுப்ப? நீ யாடா திருப்பி குடுப்ப? நீ யா திருப்பி குடுப்ப? இங்க போடா, என் பொண்ணை கூட்டிட்டு போறேன்னு சொன்னல. என்னையும் கூட்டிட்டு போடா, கூட்டிட்டு போடா. விடுமா, நான் பேசிட்டு வரேன், நான் பேசிட்டு வரேன். என்ன விடுங்க. நடக்கிறத பாவி, வரா பாரு. நீ விலக மாட்டடா, நீ விலக மாட்டடா, உரப்பட மாட்டடா. நல்லாவே டேய், நீதானே அது? இன்னைக்கு ஜெயிச்சு விட்டானே. என்ன சொல்ல, என்ன சொல்றேன்? வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குடா, நல்லா இருக்கு. இந்தடா சாப்பிடு. எனக்கு எதுவும் வேணாமா, போமா. டேய் நில்றா. ஏனோ இதே அக்கப்பரா பச்சு. உட்காருங்க. ஓடாத நில்லே. டேய் ஆமா, சாரங்கனுங்க? அவன் காலையிலேயே கடைக்கு போயிட்டானே. நான் கடையில இருந்து தானே வரேன், அங்க இல்லையே. அங்க இல்லையா? ஒரு போன் பண்ணுங்க. லட்சுமி போன் எடுத்துட்டு வா. நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன் தாயே, நல்லா இருக்கேன். ரிங்கு போகுது, எடுக்க மாட்டேங்கிறேன். அப்படியா? பரவாயில்ல. சாரங்க வந்தா ஸ்டேஷன் வரைக்கும் வர சொல்லுங்க. என்ன விஷயம்? வேற ஒண்ணும் இல்ல, சும்மா ஒரு விஷயம் கேட்கணும், அவ்வளவுதான். சரி சரி, வரட்டுமா? வாங்க.
வாஷிங் மிஷின்லாம் வந்திருக்கு. இந்த வீடு தானே சார்? இந்த வீடு தான் துக்கு வீடு ஆகிப்போச்சு. இன்னொரு நாளைக்கு கொண்டு வாப்பா. சரிங்க சார். எங்களை தனியா தவிக்க விட்டு போயிட்டாரு. சாமி தம்பி உங்க வந்தானே சரிடா. வாங்க வாங்க. என்னையா எதுக்கே வர சொன்னீங்க? என்ன என்கொயரி? ஐயா இப்போ வந்துருவாங்க. உட்காருங்க. காஃபி டீ எதுவும் சாப்பிட்றீங்களா? வேணாம் வேணாம். சரி சரி. கேட்டியா யாருன்னு தெரியுதா? ஃபைனான்ஸ் முருகவேல். அப்படியா சார்? வணக்கம். அண்ணே வணக்கண்ணே. ஏய் மறுபடியும் வந்துட்டீங்களா? 4 நாளைக்கு ஒரு வராட்டி உங்களுக்கு தூக்கம் வராதாடா? நிஜமாவே தூக்கம் வர மாட்டேங்குதுண்ணே. ஐயா வந்தா கொஞ்சம் சொல்லுங்கண்ணே. எப்படி நீ நானும் ஃப்ரெண்டுனா போட்டேன்னா ஆளையும் முகரையும் பாரு. சார் இவர் முருகவேலு. அந்த சூசைட் கேஸு ஃபைனான்ஸ் கொடுத்தவர் தான் சார். எஸ்ஐ வர சொல்லியிருந்தாங்க. ஓ நேற்று வர சொல்லியிருந்தாரு. ஆமாம் சார். அப்புறம் இது ஒரு சின்ன வேலை, அதான் சார் வர முடியல. பரவாயில்ல பரவாயில்ல. ஆமா என்ன பிரச்சனை? அது ஒன்றும் இல்லை சார், கொடுத்த காசை திருப்பி கேட்டேன். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. அண்ணே அண்ணே கோயிலுக்கு போயிட்டு எப்போ வந்தீங்க? அம்மா வணக்கம்மா. சாமி தரிசனம் நல்லபடியா முடிஞ்சா? என்னண்ணே முகமே சரியில்லை, எது பிரச்சனையா? எதா இருந்தாலும் தைரியமா சொல்லுங்கண்ணே. சரி அதை விடுங்க, நீங்க நமக்கு செட்டில் பண்ணிடுவீங்கல்ல, அதுல எதுவும் பிரச்சனை இல்லையே? இல்ல தம்பி, உங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் ஊர்ல நிலத்தை வைத்து பணத்தை ரெடி பண்ணோம். அது சொல்லித்தானே இன்னைக்கு வர சொன்னீங்க. நேத்து பழனிக்கு போயிட்டு காலையில தான் வந்தோம். வந்து பார்த்தா பீரோல இந்த பணம் திருடு போயிருக்கு. சொல்றா என்ன சொல்றான் அவன்? பணம் இல்லைங்கிறானா? வீடு அவன் பேர்ல இருக்கு, வீடு எழுதிக்குவான். என்ன திருடன் கையிலே சாவி கொடுத்துட்டு போயிட்டீங்களோ? கதவெல்லாம் உடைக்காம அப்படியே இருக்கு, ரொம்ப நல்லா இருக்குண்ணே. அண்ணே சொல்ற போய் நம்புற மாதிரி சொல்லுங்கண்ணே. இல்ல தம்பி, நெசமாவே கதை சொல்லாங்கண்ணே, எனக்கு பிடிக்காது. பெரிய பொண்ணு கல்யாணம், 2வது பொண்ணு படிப்பு செலவுன்னு இது வரைக்கும் நீங்க வாங்கினது வட்டியோட சேர்த்து 30 லட்சத்தை தாண்டிடுச்சு. நாளைக்கு நான் வருவேன், என் பணம் எனக்கு வரணும். வரல அம்மா தப்பா நினைச்சுக்காதீங்கம்மா. உங்க வீட்டு பொண்ணு என் வீட்டுல இருப்பா, அதுக்கு போய் செத்து போயிட்டான், அவ்வளவுதான் சார். அவ்வளவுதானா? ஏண்டா உயிர் உனக்கு அவ்வளவு சாதாரணமா போச்சு? எப்படி கொடுத்த காசை திருப்பி தரலாம் வீட்டு பொண்ணை கேப்பியா நீ? போடா அங்க போய் உட்கார். வாங்கண்ணே. வாண்ணே வாண்ணே வா. நீ இவ்வளவு சீக்கிரமா வீடு எதிர்பார்க்கல. உட்காருங்க 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 உட்காருண்ணே உட்காருண்ணே உட்காரா. நல்லா உட்காருண்ணே, பேண்ட் கிழிஞ்சிட போகுது. ஏதாவது சொல்லுங்க, நீங்க சொல்றதை வச்சுதான் உங்க பையனை கொண்டு அவங்களை கண்டுபிடிக்க முடியும். ஒண்ணுமே புரியல சார். என் பையன் ரொம்ப நல்லவன் சார், ஆனா கொஞ்சம் முன்கோவி.